Hello students, welcome to GA Max, Chapter 3 Trigonometry, Exercise 3.4, Question number 18. Show that cos square A plus cos square B minus 2 cos A cos B into cos A plus B is equal to sin square A plus B prove பண்ண சொல்லிருக்காங்க. So நம்ம left hand side எடுத்துக்கலாம். So left hand side நம்ம எழுதிட்டு இப்போ வந்து இங்கே cos A plus B இருக்குல்ல, அதுக்கு வந்து cos A plus B ஃபார்முலாவை இங்கே நம்ம போட்டுக்கலாம். So cos A plus B is cos A cos B minus sin A sin B. அது எழுதிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு அடுத்தது வந்து இந்த மைனஸ் 2 cos A cos Bயை ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவாக வரும், இதையும் செகண்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு. ஸோ cos square A plus cos square B எழுதியாச்சு. minus 2 cos A into cos A sin cos B into cos B வரும். அதனால 2 cos square A into cos square B. ஓகே, அடுத்தது வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 2 into cos A cos B into sin A sin B. ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட்னா, இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் எழுதியாச்சு. தேர்ட் டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து பிரித்து எழுதிக்கோங்க. மைனஸ் 2 cos square A cos square Bன்னு இருக்கிறனால மைனஸ் 1 cos square A cos square B, அடுத்த இன்னொரு மைனஸ் 1 cos square A cos square B அப்படின்னு இதை பிரித்து எழுதிட்டோம்னா, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இட் வில் பி மைனஸ் 2 cos square A cos square B. ஸோ ப்ரூஃப் ப்ரொசீட் பண்ணுறக்கா இதை பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பு தான் உங்களுக்கு குரூஷியல் ஸ்டெப்பு. இதை பிரித்து எழுதுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் லாஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். லாஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. இப்போ வந்து காமன் எடுக்கிறது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே cos square A இருக்குது, இங்கேயும் cos square A இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து cos square B இருக்குது, இங்கேயும் cos square B இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து cos square A into 1 மைனஸ் இதில் வந்து மைனஸ் cos square A இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் cos square B அப்படின்னு எழுதிருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து cos square B எடுத்துக்கலாம் காமனாக. cos square B இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் பார்த்தோம்ல, இந்த cos square Bயை காமன் எடுத்துட்டோம்னா இந்த டேர்மில் வந்து 1 இருக்குது, அங்கே வந்து மைனஸ் cos square A இருக்குது. ஓகே, இந்த டேர்மில் cos square A இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. ஈக்குவல் டு cos square A அப்படியே இருக்கட்டும். அண்ட் 1 மைனஸ் cos square B என்னது sin square B இல்லையா, அதனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிலேருந்து வருது. ஸோ sin square Bன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து cos square B இருக்குது. அண்ட் 1 மைனஸ் cos square A என்னது, இட்ஸ் sin square A. ஓகே, இங்கே வந்து sin square Aன்னு எழுதிருங்க. அண்ட் லாஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, லாஸ்ட் டேர்ம் எழுதிட்டு ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin A cos B ப்ளஸ் cos A sin B the whole square. ஓகே, எப்படின்னா இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. sin A cos B ஓட ஹோல் ஸ்கொயர் என்னது, sin square A into cos square Bன்னு வரும். அந்த டேர்ம் இருக்கா, இதுதான் அந்த டேர்ம். நெக்ஸ்ட் இதை ஹோல் ஸ்கொயர் போடுங்க. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் போடுவோம்ல அது. ஸோ cos square A into sin square Bன்னு வரும். ஓகே, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் இங்கே வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். ப்ளஸ் அடுத்த இந்த எக்ஸ்பான்ஷனில் ப்ளஸ் 2 into 2AB ஒரு டேர்ம் வரும்ல, அதாவது 2 into this one into this one, அந்த டேர்ம் தான் இது. ஓகே, ஸோ அந்த இங்கே இருக்கிற டேர்மை இந்த ஸ்டெப் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம அது என்ன டைப்பில் இருக்குன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்ற மாதிரி டைப்பில் இருக்குது. அண்ட் யூ நோ திஸ் இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர். அண்ட் இந்த ஏன்றது தான் நமக்கு இந்த sin A இன்ட்டு cos B, Bன்றது தான் இங்கே நமக்கு cos A ப்ளஸ் sin B. ஓகே, அதனால் நம்ம அது இப்படி எழுதிட்டோம். அண்ட் இது என்ன ஃபார்முலா, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது
that is sin a plus b. Okay, sin a plus b formula தெரியும்ல, sin a cos b plus cos a sin b. அதோட whole square இருக்கிறனால equal to whole square போட்டுறோம், and that is equal to right hand side. So the proof is over for this 18th question. 19th question, if cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha equal to minus 3 by 2, then prove that இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஆயிரும், நமக்கு 2 இன்ட்டு ஒவ்வொரு டேர்மோடே மல்டிப்ளை ஆகும் இல்லையா, 2 காமனாக எழுதிட்டு அப்புறம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha. சாரி, இங்கே ஒரு 2 வந்துடும், இங்கே ஒரு 2 வந்துடும். இப்போ நம்ம காமனாக எழுதலை, ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம், ஈக்குவல் டு -3ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -3யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து +3ன்னு போட்டுருங்க. போட்டோம்னா ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த -3யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ 3 ப்ளஸ் அந்த மற்ற 3 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3யை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 + 1 + 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒன்றுக்கும் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது, sin square theta plus cos square theta is equal to 1. இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கனால இந்த ஃபஸ்ட்டு 1 இருக்குல்ல, இதுக்கு வந்து sin square alpha plus cos square alphaன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்ததுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இருக்குல்ல, அதை வந்து sin square beta plus cos square betaன்னு போட்டுக்கோங்க, plus cos square beta. நெக்ஸ்ட் வந்து அண்ட் ப்ளஸ் sin square gamma, மூணாவது 1 இருக்குல்ல, அந்த 3m 1 + 1 + 1ன்னு எழுதுகிறோம்ல. ஸோ இது வந்து sin square gamma plus cos square gammaன்னு எழுதிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஒரு 1, இதோட வேல்யூ 1, அதோட வேல்யூ 1, ஸோ 1 + 1 + 1 3. அதனால் அந்த 3யை தான் நம்ம இப்போ இப்படி எழுதியிருக்கோம். எழுதிட்டு அந்த மற்ற 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த 1 2 3 இதையும் நம்ம எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம வந்து ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். இது என்ன ஆயிரும், நமக்கு இந்த டேர்ம் என்ன ஆயிரும், cos alpha minus beta. cos alpha minus beta is cos alpha cos beta plus sin alpha sin beta. ரைட், அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு இது என்ன வந்துடும், cos beta cos gamma plus cos beta cos gamma plus sin beta sin gammaன்னு வந்துடும். அடுத்ததையும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஃபார்முலா cos beta minus alpha, இதுக்கு வந்து ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணியாச்சு. வெளியே ஒரு 2 இருக்குது. இது எல்லாமே காஸில் மைனஸ் ஃபார்முலான்றனால நமக்கு நடுவில் எல்லாமே ப்ளஸில் வருது. இங்கே ப்ளஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஸை வந்து உள்ள இந்த 3 இடத்துலையும் 2s எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓகே முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த 2வை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இந்த 2 இங்கே இருக்கிற 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம், இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம், இந்த 2வையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 6 டேர்ம்ஸில் நமக்கு வந்து 2ஓட மல்டிப்ளை ஆகி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேர்ம்ஸை கம்பைன் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த சைனில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த ரெட்டில் டிக் பண்ணுறேன்ல, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் சைன் மட்டும் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது வந்து காசு எல்லாம் நம்ம வந்து தனியாக கம்பைன் இப்போ காஸில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ப்ளூவில் டிக் பண்ணுறேன்ல, இது எல்லாத்தையும் நம்ம தனியாக கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2ல் வந்து ஒரு 3 டேர்ம்ஸும் ஸ்கொயர்ஸில் ஒரு 3 டேர்ம்ஸும் வருது. ஓகே, கம்பைன் பண்ணி அது ஃபஸ்ட்டு செட்டை தனியாகவும் அடுத்த செட்டை தனியாகவும் நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ this implies ஃபஸ்ட் என்னது sin square alpha plus sin square beta plus sin square gamma
plus 2 sin alpha sin beta plus 2 cos alpha sin beta sin gamma plus 2 sin gamma sin alpha sin gamma into sin alpha. ஓகே, இதே மாதிரி அடுத்தது காஸ்ல வர எல்லா ஃபார்முலாவையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் அதை தனியாகவும் செகண்ட் ப்ராக்கெட்டில் அந்த காஸ்ல வர எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்து எழுதிட்டோம். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து எதோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும். a plus b plus c whole square ஃபார்முலா தெரியும் இல்லையா. a plus b plus c the whole square is equal to என்னன்னு தெரியும் நமக்கு, a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2caன்னு தெரியும். ஸோ அந்த டைப்பில் இருக்குது இது. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த 6 டேர்ம்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin alpha plus sin beta plus sin gamma the whole squareன்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல இந்த டேர்ம்ஸ், இந்த காஸ் டேர்ம்ஸு, அதையும் அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது இதையும் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம். இப்போ ஒரு இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா, அடுத்தது வந்து ப்ளஸ் இங்கே இருக்குப்பாங்க 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, அடுத்த 2 sin பீட்டா sin காமா, அடுத்த 2 sin காமா sin ஆல்ஃபா, எல்லா டேர்ம்ஸும் அங்கே இருக்குது. ஓகே, அதனால் இதை நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். we know that, அதாவது if a square plus b square equal to 0, a square plus b square is equal to 0ன்னு இருந்துச்சுன்னா this will imply then a will be equal to 0 and b will be equal to 0. a will be equal to 0 and b will be equal to 0. எப்போ when a square plus b square is equal to 0ன்னு இருந்தா. இப்போ அந்த டைப்பில் இருக்கா, இதை ஃபுல்லாக ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை ஃபுல்லாக பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. ஸோ நம்ம என்ன போட்டுடலாம், இங்கே நம்ம என்ன சொல்லிடலாம், therefore a is equal to 0 or b equal to 0. ஏங்கிறது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே. ஸோ this implies sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0ன்னு வந்துடும். அதே மாதிரி ஸோ நம்ம தனித்தனியாக ரெண்டையும் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அதாவது this one equal to 0, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல இது தனியாக ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இதை தனியாக நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அதனால் இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதியாச்சு. இப்போ அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு திஸ் ஒன் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸோ நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட். cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இந்த ரெண்டுலேருந்து நமக்கு கிடைக்குது. hence proved. Okay students, we'll continue in the next video.